ஹாய்ங்க. வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி வந்தாச்சி யூடியூப் சேனல். உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க. நீங்களும் வீட்ல சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுங்க. எங்க வீட்ல வெஜிடேரியன் தாங்க. நாங்க வந்து நான்வெஜ் சாப்பிடுற பழக்கம் இருக்கு. பட் இருந்தாலும் நான் தொடர்ந்து ஒரு 7 வருஷமா ஈவினிங்ல லக்ஷ்மி பூஜை பண்றதுனால, நான் வந்து அ நான்வெஜ் செய்யறத அவாய்ட் பண்ணிட்டு வெஜிடேரியன் தாங்க. இட்லி, தோசை, வெஜிடபிள் குருமா இதெல்லாம் தாங்க செஞ்சிருந்தோம். ஆல்ரெடி ஸ்வீட் ஸ்நாக்ஸ் என்ன செஞ்சிருந்தேன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க என்னெல்லாம் செஞ்சு சுவாமி கும்பிட்டீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு சேஃப்டியான தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நன்றியை நான் எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிறேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அக்டோபர் 1ஆம் தேதி தாங்க இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 100+ சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கோம். இதுக்கு காரணமா இருந்த என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கரெக்டாக இதை சொல்லும்போது சைடில் பட்டாசு வெடிக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே எனக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் வந்து லக்ஷ்மி பூஜை சிம்பிளாக பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். நான் வந்து ஃபுல் வீடியோவெல்லாம் காமிக்கலைங்க. நான் தனியாக இன்னொரு நாள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உதிரி பூக்கள் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். உதிரி பூக்கள் எடுத்து ஒரு மனையில் மஞ்சள் தடவி கோலம் போட்டு அதில் மகாலட்சுமி படம் வச்சுருக்கேங்க. மகாலட்சுமி படம் வச்சு குத்து விளக்கு வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி பிரசாதத்துக்கு பால் தாங்க வச்சுருக்கேன். நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் காலையில் வந்து பாயாசம்லாம் செஞ்சு சுவாமி கும்பிட்டதுனால நான் வெறும் பால் தாங்க இப்போ வச்சுருக்கேன். இப்போ இந்த க்ளோஸ்அப் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நடுவில் இருக்க இந்த கஜலக்ஷ்மி வந்து எங்கள் மாமியாரோட மாமியார் வச்சுருந்ததுங்க. நான் வந்து இன்னொரு நாள் பூஜா டூரில் உங்களுக்கு இது காமிக்கிறேன். அது வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வழக்கமாக நான் வச்சிட்ருக்கிறது. இந்த விநாயகர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. இந்த விநாயகர் தான் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது நான் இந்த விநாயகர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா இது குட்டியாக நம்ம திருப்பதியில் இருக்கக்கூடிய தாயார், கீழே அலமேலு மங்காபுரத்தில் இருக்கக்கூடிய தாயார் ஃபோட்டோங்க. இது மகாலட்சுமி ஃபோட்டோ. இதை வச்சு தாங்க நான் இப்போ வந்து நம்ம சுவாமி கும்பிட போகிறோம். ஜஸ்ட் ஓவராலாக நம்மளோட பூஜா ரூம் காமிச்சிருக்கேன். நான் இன்னொரு நாள் டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பூஜை செய்கிறது வீட்டுக்கு ரொம்ப நல்ல விஷயங்க. நான் வந்து கடந்த ஒரு 7 வருஷமாக இதை செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு பூஜை பண்ணிவிடுவேன். விநாயகருக்கு நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணி அவருக்கு தூப தீபம் காமிச்சு நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜை நல்லபடியாக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நம்ம இந்த பூஜையை முடிக்கணும் அப்படிங்கிறத விநாயகர்கிட்ட வேண்டி நம்மளோட கோரிக்கை ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம மனசார வேண்டிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு விநாயகருக்கு பூஜை முடிச்சாச்சு. இந்த பூஜை செய்யறதுக்கு என்னோட வெல்விஷர் ஒருத்தவங்க எனக்கு இதை சொன்னாங்கங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குங்க இந்த பூஜை பண்ணி முடிக்கும்போது. நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் என்ன வழக்கமோ அதை செய்யுங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுலாம் வழக்கம் இல்லைங்க. பட் ஆனால் இந்த பூஜை பண்ணி எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. அதனால தான் நான் அதை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து மகாலட்சுமிக்கான அஷ்டோத்திரமோ இல்லை உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அதை சொல்லுங்கள். புக்கில் நிறைய புக்குங்க விற்கிது. அதை வாங்கி அதை பார்த்து படித்தும் நீங்கள் சொல்லலாம். இல்லை நீங்கள் ஒரு ஃபோனில் கனெக்ட் பண்ணி மந்திரத்தை போட்டுட்டு நீங்கள் மனசார அதில் தியானித்து சொல்லலாம். உங்களுக்கு எந்த மந்திரமும் தெரியலனா மனசார மகாலட்சுமியை நினச்சி அந்த பூஜை பண்ணுங்கள். நம்மளோட குறைகளை மற்ற மனுஷங்கள்கிட்ட சொல்கிறத காட்டிலும் நம்ம நம்பிக்கை வைக்கிற கடவுள்கிட்ட சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டீட்டெயில் வீடியோ நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் இதில். இப்போ மகாலட்சுமி பூஜை முடிச்சாச்சுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு என்ன மந்திரம் வேணாலும் நம்ம சொல்லலாம். 1/2 மணி நேரம் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். 3 மணி நேரம் பண்ணனாலும் பண்ணலாம். நம்மளோட விருப்பம் தாங்க. இதில் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படிங்கிறது கிடையாது. நம்மளோட மனசார நம்ம வெறும் ஒரு டம்ளர் பால் வச்சு ஒரு கற்பூரம் காமிச்சாலும் அந்த பூஜை கண்டிப்பாக நிறைவேறும்.
எங்கள் வீட்டில் கேதார கௌரி விரதம் இல்லைங்க. நாங்கள் அந்த பூஜை செய்கிற பழக்கம் இல்லை. அதனால் நான் எனக்கு ஈவினிங் ஃப்ரீயாக இருந்ததுனால இந்த பூஜை நான் தொடர்ந்து செய்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து கேதார கௌரி விரதம் நீங்கள் இருக்கிற பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக அதை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க அது. சிம்பிளாக நம்மளோட பூஜையை முடிச்சாச்சுங்க. நம்மளோட யூடியூப் சேனலை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய்.